ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வாய்ஸ் ஓவர் தரேன். அதுக்கான காரணம் என்னென்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன்னா, பாப்பாக்காக நான் கொஞ்சம் பொம்மைலாம் ஆர்டர் போட்டிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற பொம்மையை விட இது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்றவங்க தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தலைவருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் ஒழிச்சு வச்சுட்ருக்காங்கன்னா நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஏன்னா நான் இதில் ட்ரான்ஸ்லேஷன் எதுவுமே போடல. தலைவரே ஜூம் இன் ஜூம் அவுட் இதெல்லாம் பண்ணிருந்தாங்களா, சரி ஓகே அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட்டேன். இன்றைக்கி வாய்ஸில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன், முன்னாடியெல்லாம் ஃபோனில் பேசுவேன். ஆனால் இன்றைக்கி என் வாத்துக்காரோட புண்ணியத்தில் நான் மைக்கில் பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டேன். ஒரு டைம் நல்லா சொதப்பியிருக்கேன். எக்ஸாக்டாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாட்டு பாருன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏறிட்டு அந்த மியூசிக் சிங்க் ஆகாமல் நான் ஒரு கன்றாவையாக பாடிட்டு குருன்னு ஓடி வந்துட்டேன். அது அநேகமாக அது பார்த்துட்ருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றாமல் என் வானத்தை வாங்காமல் வெளியில் வந்து மெசேஜில் பண்ண மாதிரி தாழ்வுடன் கேட்டுக்கிடுங்க. எனக்குன்னே வருவாங்க போல இருக்குன்ற மாதிரி நான் சம்பாரித்து வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகு. என்னை கழுவி ஊற்றுறதுன்னா மொதல் ஆளாக ஓடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னா, எங்கள் ஆள் எனக்கு சாஃப்ட்வேர் கொடுத்தாரு. என்னென்னா இது ஆக்சுவலாக எனக்கு வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரி இந்த கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நம்ம பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ட்ரைபாட். இவ்வளோ பெரிய ட்ரைபாட்லாம் நான் வந்து பெரிய பெரிய வீடியோ எடிட்டர்ஸ் கிட்ட தான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, ஐயோ இந்த மனுஷன் நம்ம நம்பி இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இவ்வளோ செலவு பண்ணுறாரு, அவர் சேவிங்ஸ் எல்லாம் எனக்காக கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் கிவ் அப் பண்ணிடலாம். என்னடா இது டெய்லியும் ஒரு சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு இருக்காங்க, வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யோசிக்கும் போது அப்செட் ஆவேன். ஆனால் அந்த டைமில் நானே யோசிச்சுப்பேன், இதுவும் கடந்து போகும். அதனால் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஆலமரமே ஒரு சின்ன விதையில தானே ஒழிஞ்சிட்ருக்கு. அந்த விதை வளர்கிறதுக்கு எவ்வளோ போராடி இருக்கும் அது யாருக்கும் தெரியாதுல்ல. அதுவும் இல்லாமல் என்ன தான் செடிகள் மரங்கள் எல்லாம் அழகாக இருந்தாலும் அதனோட வேர்கள் எப்போவுமே ஒரு மாதிரி தானே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு, நம்ம மேலே வர்றதுக்கு சில பல சோதனைகள் சந்திச்சு தான் ஆகணும். அதனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலும் யாருமே பார்க்கலனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆடி போய் ஆணி வரட்டும், என் பொண்ணு பாரு டாப்பில் வருவான்னு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி, அப்படியே நம்ம சரண்யா மேம் சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாள் வரதான் போகுது. ஸோ காசாக பண்ணமா உழைப்பு தானே, போட்டுக்கிட்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்காமல போயிட நம்மளுக்கான நாள் வராமல போகுது. அடி மேலே அடி வச்சா அம்மையும் நகர்ந்து தானே ஆகணும். ஸ்கூலு காலேஜுன்னு ஒரு முறை கூட ஃபெயில் ஆகாமல் வந்து என்ன இந்த யூடியூபர் 3 வருஷம் 4 வருஷமாக ஹரியரில் வச்சுட்ருக்கு. பார்த்துக்கலாம், ரொம்ப ஓவராக யோசிச்சாதான் தலைவலிக்கும். போகிற போக்கில் போகட்டும், கட்டாயம் ஒரு நாள் நடக்கும். முடிந்து வைத்த ஆசை வெண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை. என்னோட சின்ன சின்ன ஆசைகள்ல இதுவும் ஒன்று. என்னுடைய ஆசைகளை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருக்கேன். கட்டாயம் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகுன்ட்டு கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் எனக்காக பிரார்த்திச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஏதாவது நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சோகமாக இருக்கீங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க, இதுவும் கடந்து போகும். என் வாழ்க்கையோட மிகப்பெரிய தாரக மந்திரம்னா இந்த வேர்ட் தான். ஒரு சிலர் கேட்கலாம், இந்த வேர்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த வார்த்தையோட ஆழம் ரொம்ப புரியும். எல்லா லைஃப்லேயும் கஷ்டமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி. அதனால எப்பவுமே ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சின்ன சின்ன ஆசை சிறகடி